இப்போ நாம கோயம்புத்தூர்ல இருந்து கோர்ஸ் பண்ண சிந்துஜாவோட பிளவுஸ் டிசைன் தான் பார்க்குறோம். ஸோ 2 பிளவுஸ் டிசைன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது பீட் ஒர்க் பிளவுஸ். ஸோ பீட் ஒர்க் பிளவுஸ்னே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கிராண்ட் லுக் கொடுக்குற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட டிசைன்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஓகே, நெக் டிசைன் பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 லேயர் ஜரி, அதுக்கப்புறம் 2 லேயர் சில்க் த்ரெட். நெக்ஸ்ட் ஒரு லைன் ஃபுல்லாக சுகர் பீட், அதுக்கப்புறமா 3 mm பஞ்ச் பீட். நெக்ஸ்ட் ஃபுல்லாகவுமே பீட்ஸ் லோடிங், சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி லோடிங் மெத்தடில் கீழே லோடிங் த்ரெட் அல்லது ஜர்தோசி கோரா யூஸ் பண்ணிட்டும் நம்ம லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் திரும்பவும் அகெயின் இந்த 3 mm பஞ்ச் பீட் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. அகெயின் திரும்பவும் சுகர் பீட். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நெக்கோட பார்டர் பண்ணும்போது இந்த மாதிரி தான் மிடில் ஏதாச்சும் ஒரு டிசைனை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு டாப் அண்ட் பாட்டம் சிமிலராக வரணும். இந்த மாதிரி தான் நெக்கோட பார்டர் டிசைன் எப்போதுமே இருக்கணும். பார்டர் ஒர்க் ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லாங் ஃப்ரெஞ்ச் நட் வித் சீக்வன்ஸ் ஃபில்லிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இது சேம் கலர்லேயே யூஸ் பண்ணியிருக்காங்க. கிளாத்துக்கு மேட்சிங் கலர்லேயே த்ரெட் எடுத்தனால உங்களுக்கு ரொம்ப டார்க்காக தெரியாது. பட் ஆனால் டைரக்ட் வியூக்கு பார்க்குற ரொம்ப நல்லாயிருக்கு. சீக்வன்ஸுமே கோல்டன் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மிடில் அரும்பு மாடலில் டிசைன் வர்ற மாதிரி ஒரு 2.5 mm பீட், ஒரு ரைஸ் பீட், அதுக்கு கீழே ஒரு 2.5 mm பீட், எண்ட் ஓரத்தில் ஒவ்வொரு சுகர் பீடும் வச்சு லாக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. சின்ன சின்ன அரும்பு மாடலில் ஃபுல் நெக் டிசைனும் இதே மாதிரியே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. தென் இந்த புட்டாஸ் பேக் சைட் ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி ரைஸ் பீட் வச்சு அதை சுற்றி ஃபுல்லாக சுகர் பீடும் கொடுத்து ஃபுல் டிசைனும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேக் நெக்கில் என்ன டிசைன் வருதோ அதே டிசைன் தான் ஃப்ரண்ட் நெக்லையும் கண்டினியூ பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களோட ஸ்லீவ் பார்த்துடலாம். ஸோ ஸ்லீவ் டிசைன் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபுல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்டரில் சுகர் பீட், 4 mm பீட், அகெயின் திரும்பவும் சுகர் பீட் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே ஃபுல்லாக க்ராஸாக செக் பேட்டர்ன் கொடுத்து இந்த செக் பேட்டர்ன்லேயே 3 mm பீட், ஒரு சுகர் பீட் கொடுத்து இந்த செக் லைன்ஸுக்கு ஃபுல்லாகவுமே ரைஸ் பீட்ஸும் சுகர் பீட்ஸும் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே இந்த மாதிரி திலகம் மாடலில் கொஞ்சம் பெருசாக ஒரு பெரிய மோட்டிஃப் கொடுத்துருக்காங்க. 2 பக்கமும் பஞ்ச் பீட்ஸ் நெக் பார்டரில் பண்ணியிருந்தாங்கல்ல அதே மாதிரி டிசைன் 2 பக்கமும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே வரக்கூடிய ஃபுல் ஃப்ரீ ஸ்பேஸுக்குமே ரைஸ் பீட் வச்சு அதை சுற்றி ட்ராப் பீட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ராப் பீட் யூஸ் பண்ணிவிட்டு அதை சுற்றி ஃபுல்லாகவுமே சுகர் பீடால் ஃபுல் ஸ்லீவும் கிராண்ட் ஒர்க் கொடுக்குற மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ளவுஸ் டிசைன். தென் அதுக்கு மேட்சிங்காக டைமண்ட் ஷேப் மாடலில் 2 டாசலுமே டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க டிசைன். ஓகே, இந்த ப்ளவுஸுக்கு நம்ம எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா 2500 ரேட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா டாசலுமே சிம்பிளாக ஆரிலே பண்ணி ஃபுல் ஒர்க் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணி முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களோட ஜர்தோசி ப்ளவுஸ் டிசைன் பார்ப்போம். ஜர்தோசி ப்ளவுஸ் டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்ட் லுக் கொடுக்குற மாதிரியே டிசைன் பண்ணியிருக்காங்க. நெக் போர்ஷன் பாருங்க, சென்டர் பார்ட்டில் இந்த மாதிரி சில்வர் கலர் 4 mm பீட் கொடுத்துட்டு அதை சுற்றி ஃபுல்லாகவுமே ஃப்ரெஞ்ச் நட் ஃபில்லிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு ஃபுல் ரவுண்ட் ஷேப்பில் வர்ற மாதிரி ஜர்தோசி க்ளவுட் ஸ்டிச்சர்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதை சுற்றி ஃபுல்லாகவுமே சில்க் த்ரெட்டால் 2 லைன் அவுட்லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு சென்டரில் ஒரு அழகான ஒரு ஃப்ளவர் மாடல் சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இதை சுற்றி ஃபுல்லாகவுமே கொடி டிசைன்ஸ் தான். ஸோ இந்த கொடி டிசைன்ஸ் பாருங்கள், கொடிக்கு சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கொடி இந்த சென்டர் ஃப்ளவர்லேருந்து கனெக்ட் ஆகிற கொடி அடுத்தது ஒரு ஃப்ளவர் கூட கனெக்ட் ஆகிற மாதிரி. ஸோ ஃப்ளவருக்குமே சென்டரில் இங்கே கொடுத்த மாதிரி சென்டரில் ஒரு பீட், அதை சுற்றி ஃபுல்லாக ஃப்ரெஞ்ச் நட் ஃபில்லிங். தென் பாருங்கள் 5 பெட்டல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்டல்ஸ் ஃபுல்லாகவுமே ஜர்தோசி, சில்வர் ஜர்தோசி கிளிட்டரிங் மாடலில் சில்வர் ஜர்தோசி யூஸ் பண்ணி ஃபுல் ஃப்ளவரும் ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. தென் இந்த 2 ஃப்ளவருக்கும் மிடில் வரக்கூடிய இந்த கொடியில் ஃபுல்லாகவுமே லீஃப். ஸோ லீஃப் எப்படி ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சேம் கலர், அதாவது சில்வர் கலர்லேயே டியூப் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணியிருக்காங்க. நிறைய லீஃப் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறமா ஐ ஷேட் க்ரீன் கலர் நார்மல் ஸ்டோன், குந்தன் ஸ்டோனில் ஐ ஷேட் ஸ்டோன் யூஸ் பண்ணிவிட்டு அதை சுற்றி ஃபுல்லாகவுமே ஒரு லைன் க்ரீன் கலர் ஸ்டோனுக்கு க்ரீன் கலர் ஜர்தோசி யூஸ் பண்ணியே அவுட்லைன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் அவுட்லைனாக கோல்டன் கலர் ஜர்தோசி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டபுள் ஜர்தோசி அவுட்லைன் கொடுத்துட்டு அதை சுற்றி ஃபுல்லாகவுமே ஜரி யூஸ் பண்ணியும் அவுட்லைன் கொடுத்துருக்காங்க. தென் ஃபுல்லாகவுமே ரிமைனிங் ஸ்பேஸில் எல்லாமே சக்கரி வச்சு அதுக்கு மேலே ஜர்கான் ஸ்டோன்ஸுமே கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க.
பிளவுஸ் ரொம்ப ரொம்ப கிராண்ட் லுக் கொடுக்குற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த சில்வர் ஃப்ளார் பார்த்தோம். ஸோ இந்த சில்வர் ஃப்ளார்லேருந்து அடுத்தது கொடி கனெக்ட் ஆகிற இடத்துல கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ளார் போட்டிருக்காங்க. ஒன்று சில்வர் அப்படின்னா அடுத்தது கோல்டன் கலரில் கட் பீட்ஸ், ஒன்று ஜர்தோசி ஒன்று கட் பீட் யூஸ் பண்ணி ஃபுல்லாகவுமே ஃப்ளவர்ஸை கொடி கூட கொண்டு கனெக்ட் பண்ணி ஃபுல் நெக்கும் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ளவுஸ் டிசைன் பார்க்குறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் அவங்களோட ஸ்லீவ் டிசைன் பார்ப்போம். ஸ்லீவ் டிசைன் பாருங்கள், நெக் பார்டரில் பண்ணியிருந்த அதே பார்டர் ஒர்க் ஸ்லீவில் கொடுத்துருக்காங்க. ஒன்று கட் பீட் கொடுத்துருந்தா நெக்ஸ்ட்டு ஜர்தோசி இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ளாஸ்க்கு மிடில் இந்த மாதிரி சின்னதாக ஒரு அரும்பு மாடலில் ஒரு மோட்டிவ் டிசைன் பண்ணியிருக்காங்க. பாட்டமில் 3 ஐ ஷேப் ஸ்டோன்ஸ், அதுக்கு மேலே ரவுண்ட் ஷேப்பில் ஒரு சின்ன மோட்டிவ், அதுக்கு மேலே ஃபுல்லாகவுமே டியூப் பீட்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளவுஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்டர் ஒர்க் முடிச்சுட்டு அதுக்கு மேலே சென்டரில் நெக்கோட சென்டரில் பண்ணியிருந்த சேம் ஃப்ளார் ஸ்லீவோட சென்டர்லேயும் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே ஃபுல்லாகவுமே கொடி டிசைன். ஸோ இந்த கொடி டிசைன்ஸ்லேருந்து ஜர்தோசி ஃப்ளார், கட் பீட் ஃப்ளார், தென் சீக்வன்ஸ் ஃப்ளார், இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் 3 டிஃப்ரெண்ட் ஃபில்லிங் கொடுத்து ஃப்ளார் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ஃபுல்லாகவுமே கொடி கூட கொண்டு கனெக்ட் பண்ணிவிட்டு ஜர்தோசியும் டியூப் பீட்ஸும் யூஸ் பண்ணி லீவ் ஃபுல்லாகவுமே ஃபில் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸ்லீவ் ஃபுல் ஒர்க் கொடுத்துருக்காங்க. சர்கான் ஸ்டோன்ஸும் அங்கே எங்கேயா பேஸ்ட் பண்ணி ஃபுல் ஸ்லீவும் கிராண்ட் லுக் கொடுக்குற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது சிந்துஜா. ப்ளவுஸ் வேர் பண்ணுறப்ப அவ்வளோ அழகாக கிராண்ட் லுக் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு டாசல். ஸோ டாசல்மே பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சேம் ஃப்ளார். ஸோ சேம் ஃப்ளார் யூஸ் பண்ணி டாசல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். சின்னதாக டாசல் பண்ணாலும் பட் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது. ஒரு பக்கம் ஃபுல்லாகவுமே கோல்டன் கலர் ஜர்தோசிஸும் இன்னொரு சைட் ஃபுல்லாகவுமே சில்வர் கலர் ஜர்தோசியும் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே டிசைன். இந்த ஜர்தோசி ப்ளவுஸ் டிசைனுக்கு நம்ம 4000 rupees சார்ஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபுல்லாகவுமே கட் பீட்ஸும் ஜர்தோசியும் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கிராண்டாக இருக்குது. நெக் டிசைனுமே பார்த்தீங்கன்னா சின்னதாக கர்வ் வளைவு மாதிரி கொடுத்து ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. தென் டாசல் பாருங்கள், ஃப்ளவர் மாடல்லையே ஆரிலேயே டாசல்மே பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க.